பொட்டேட்டோவை நவம்பர் டிசம்பரில் எல்லா லோக்கல் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். மேக்ஸிமம் இப்போ எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதுனால என்ன யூசஸ்ன்றதை நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கண் பார்வையை அதிகரிக்குமா, அல்சர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது, நம்ம குடலை நல்ல ஆரோக்கியமாக பாதுகாத்துக்குது, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது, செல் டேமேஜை தடுக்குது. ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படியே அவிச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம பென் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 2 கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் கிழங்கு மாதிரி தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மேஷ் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மேஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இது கூட நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு கூட நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ மாவோட நல்லா கலந்து, ஸோ சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை குட்டி குட்டி பாலாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம உருட்டலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்தி கல்லில் போடலாம். கல்லில் போட்டாச்சு. இப்போது இதில் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதை மாற்றி போட்டுடலாம். பாருங்க, நல்லா வருது. பாருங்க, சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.